ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் செவன் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம். பைனாப்பிள் வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஜூஸரு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் இல்லை ஜூஸருக்கு அந்த மிக்சர் வேணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மிக்ஸி கப் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து ஜூஸ் போட்டுடலாம். அதுவும் வந்து இப்போல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து வெளியில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் வந்து 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ் ஜூஸே. ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு நமக்கு தெரியல. நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காமிக்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த பைனாப்பிள் வந்து நான் ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் வந்து நம்ம கடையிலே கூட கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு அது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு பழம் வாங்கி அங்கேயே ஃபுல்லாக தோல் எல்லாத்தையும் சீவி கட் பண்ணி கொடுக்க சொன்னால் ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பரவாயில்லன்னுட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்து இதை நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட போகிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பைனாப்பிள்லே வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்டோ வாட்டர் கண்டென்ட்டோ அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் அதிலே தண்ணி இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இதில் விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. விட்டுட்டு அதுலேயே வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். 4 ஸ்பூன்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனு. நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 8 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இது வந்து நான் 4 ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனுங்கிறதுனால அதிலே போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம மிக்சிலே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ சீக்கிரமாக ஆகிடும். ஒவ்வொரு ஜூஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் நம்ம ஜூஸ் போடும்போது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் நம்ம அதில் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது பைனாப்பிள் வந்து நமக்கு அது ஈஸியாக நைஸாக அரைஞ்சிரும். அது இல்லாமல் அதில் அது நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அது மேலே ஓரளவுக்கு நமக்கு திக்காக நின்றுடும் அந்த ஃபைபர் மட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இறங்கிடும். ஸோ நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பசங்கள்லாம் வந்து ஜூஸை விரும்பி குடிப்பாங்க. பழமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸ் ஆனால் சீக்கிரமாக குடிச்சிருவாங்க. ஸோ இந்த பாருங்கள், இது மேலே இருக்க அந்த இதுவெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மல் வீட்டில் இருக்க ஒரு மிக்சியில் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜூஸை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் மேக்ஸிமம் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன் பசங்களுக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே நான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இவ்வளோ தான், நமக்கு தேவையான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.